ஆ, ஆனா நம்மளது இல்ல. கூடிய சீக்கிரமே நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டலாம்ல. ஆ, கண்டிப்பா. சரி, நான் வீடை பார்த்துட்டு வரேன். ஆ, போய் பாரு. இந்த வீடு இப்போதைக்கு நம்மளது தான். நான் என்ன நினைச்சேன்னா புது வீட்டுக்கு போறோம், நிறைய சாமான் வாங்கணும்னு. ஆனா இங்கதான் எல்லாமே இருக்கே. இந்த மாதிரி நேரத்துல ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணுவான். அம்மா அப்பா தான் நம்மளை வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்களே. ஏன் எல்லாருக்கும் லவ் மேரேஜ்னா சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது? அது சரி, இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிஸ்னஸ். என்ன? அப்பாவோட பிஸ்னஸ். ம். ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட் இல்லனா இந்நேரம் நம்ம 2 பேரும் ரோட்ல தான் நின்னு இருக்கணும். சரி, இதெல்லாம் பேசுறதை விடு. இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட். அதுக்கும் நம்ம தான் ரெடி பண்ணி ஆகணும். என்ன ரெடி பண்ணணும்? அதான் எல்லாமே இருக்கே. பூவால டெக்கரேட் பண்ண ஒரு பெட்ரூம் தான் இல்ல. போலாம், அதை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ம். செல்லம், நீங்க உட்காரு, நான் வெளியே போய் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன். எதுக்கு வெளியே போறீங்க? பக்கத்துல ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்தா ஆர்டர் பண்ணலாம்ல. எனக்கு கொஞ்சம் வேலையும் இருக்கு, அதையும் முடிச்சிட்டு வந்துடுறேன். ம், அது வரைக்கும் நான் என்ன பண்றது? டிவி பாரு சந்தா. ம், நீங்க சீக்கிரம் சீக்கிரம் வந்துருங்க. வந்துடுறேன், சரியா? நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். வந்துட்டீங்களா? ஆ, வந்துட்டேன். தனியா இருக்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இந்தா, கிச்சன்ல கொண்டு போய் வை. அதுல என்ன இருக்கு? நான் சொல்றேன், நீ அதை கிச்சன்ல வச்சுட்டு வா. ம், சரி. சாகர், இதுக்கு முன்னாடி நீ குடிக்கவே மாட்டியே, இப்ப எதுக்கு இதெல்லாம்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். நீயும் கொஞ்சம் குடியேன், உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் எப்பயாவது குடிச்சிருக்கனா? என்ன சொல்ற நீ? அதுக்கு என்ன, இன்னைக்கு குடி. இந்த சரக்கு உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கூட இன்னைக்கு மட்டும் தானே? இல்ல இல்ல இல்ல, இது ரொம்ப முன்னாடியில இருந்தே. அப்படியா சொல்ற? நீ சீக்கிரம் குடி, நான் சாப்பாடு ரெடி பண்ணணும். சரி போ, நான் வரேன். குடிக்கிறத நிறுத்திட்டு முதல்ல சாப்பாடு சாப்பிடு. நீ தான் குடிக்கவே இல்லையே.
நான் தான் குடிச்சாகணும். மீதியை நாளைக்கு குடிச்சுக்கோ. ம் ஒயின் தப்பா எடுத்துக்கோ. நீ சாப்பிடு, நான் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன். இங்க பாரு, இங்கே குடிச்சிட்டு மட்டையாயிடாது. சீக்கிரமா சாப்பிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கேயே நான் மட்டையாயிட்டேன்னா அப்புறம் நீ என்ன தப்பா எடுத்துப்பல. இன்னைக்கு நீ ரொம்ப செக்ஸியா இருக்க. நான் பக்கத்துல தானே இருக்கேன். சந்தா, உன்கிட்ட காசு இருக்கா? நான் திங்ஸ் வாங்கிட்டு வரேன். என்னோட ஏடிஎம் எடுத்துட்டு போ. ஓகே. என் மொபைல் எங்க? மொபைல் இங்க தானே இருந்துச்சு, எங்க போச்சு? மொபைலும் இல்ல, ஏடிஎம்மும் இல்ல, எங்க தான் போச்சோ? இந்த சாகர் வேற கதவை எப்பவும் திறந்தே வச்சுட்டு போயிடுறாரு. அவரோட பொருளையும் காணோம், என்னோட போனையும் காணோம்.
வாழ்க்கைய நாசமாக்கிட்டு போயிட்டான். என்னை எதுக்கு இப்படி நம்ப வச்ச ஏமாத்துன சாகர்? சொல்லு. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவனை கொன்னே போட்டுருவேன். ஒரு அழகான வீடை நமக்கு நம்மளே கட்டிப்போம். நம்ம பசங்களாம் பெரிய ஸ்கூல்ல படிப்பாங்க. நம்ம எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும். அப்படியே சந்தோஷமாவே இருந்துடணும். நான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன்டா, உங்களை மாதிரி நல்லா லவ் பண்ற ஒரு புருஷன் கிடைச்சதுக்காக. சாகர், பேச வேணாம், லவ் பண்ணலாம். யார் உங்களை நிறுத்தினது? என் வாழ்க்கையில இப்ப யாருமே இல்ல. நான் எப்படி வாழ்றது? நான் எங்க போவேன்? எங்க தங்குவேன்? என் வீட்லயும் என்ன அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அம்மா அப்பாவை எதிர்த்து தான் நான் இந்த கல்யாணமே பண்ணேன். நான் சாகரை ரொம்ப லவ் பண்ணேன். ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான். என் வாழ்க்கையவே அவன் நாசமாக்கிட்டு போயிட்டான். நான் இப்ப உயிரோட இருக்கிறதே வேஸ்ட். எனக்கு வாழவே பிடிக்கல. ஏன் சாகணும்னு நினைக்கிறேன்? என்னாச்சு பாப்பா? ஏன் அழுதுட்டு இருக்க? சொல்லுமா. அன்னைக்கு உனக்கு என்ன பைத்தியமா? அவன் உன்னை ஏமாத்தினதுக்காக நீ சாக போறியா? உன்னால நல்லா சம்பாதிக்க முடியும். நீ சந்தோஷமா இருக்கலாம். நீ யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்டலாம். அதுக்கப்புறம் நீ அவனை பழி வாங்கலாம். ஏன் கூட வா, நான் எப்படி வாழணும்னு கத்து தரேன். வாமா வா, போலாம் வா. வாமா, நான் சொல்றது கேளு. வாமா, நீ அழாத. வா.
நான் சொல்றது தான் நீ பண்ணணும், நீ சொல்றதை நான் பண்ண மாட்டேன். சரி ஓகே, ஆனா நீ மறக்காம வந்துடணும் சரியா? நான் உனக்கு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, சென்ட் மீ அட்ரஸ். இது அந்த வீடுங்க, அங்கதான் என்னோட வாழ்க்கையே மாறிச்சு. சரி பரவாயில்ல, நான் போய் தான் ஆகணும். டேய் சாகர், எங்கடா இருக்க நீ? நான் மது கூட நைட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். சீக்கிரமா என் வீட்டுக்கு வாடா. செம்ம பீஸ் ஒன்று வீட்டுக்கு வருது, என்ஜாய் பண்ணலாம், சீக்கிரம் வாடா. என்ன சொல்ற? இப்பவே வர. டேய் மச்சான், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. அப்புறம் இப்போ எங்கடா இருக்க? நான் எங்க வேணாலும் இருப்பேன்டா. இன்னைக்கு உனக்காகவே செம்மையா அழகா ஒரு ஃபிகர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படி கிடைச்சிச்சு உனக்கு? இப்போ நீயே பாப்ப, அவ வந்துட்டு தான் இருக்கா. ஆ? அவளே தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். பொறும்போக்கு நாய, உன்னாலதான் நான் எனக்கு இப்படி இருக்கேன். என்னோட ஏடிஎம், என்னோட நகை எல்லாத்தையும் திருடி எடுத்துட்டு போயிட்டேடா நீ. உன்னால நான் என்னென்ன வேலைலாம் பார்த்துட்டு இருக்க தெரியுமாடா உனக்கு? ஒரு நல்ல பொண்ணை நீ ஏமாத்துனதுனால அவ ப்ராஸ்டியூட் ஆயிட்டாடா. என்கிட்ட சாப்பிடுறதுக்கு காசு இல்ல, தங்கறதுக்கு இடம் இல்லடா. என்ன பண்றது? நான் என்னோட உடம்ப வித்துதான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது அப்புறம் உனக்கு புரிய போகுது. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். சாகர், சாகர், ஏய் சாகர், சாகர், சாகர். ஹலோ, போலீஸ், போலீஸ். இங்க ஒரு பொண்ணு என் ஃப்ரெண்டை அடிச்சு கொன்னுட்டா சார். சார், நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். சாகர், எந்திரா. இன்ஸ்பெக்டர் சார், இவதான் அந்த பொண்ணு. இவதான் சார் என் ஃப்ரெண்டை பாட்டிலாலே அடிச்சு கொன்னுட்டா. இவளை அரெஸ்ட் பண்ணுங்க முதல்ல.